ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு கட்லெட் செய்வதற்கான பொருட்கள் பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் சீஸ் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். கொடமிளகாய் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். கேரட் எடுத்து குட்டி குட்டியாக அறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் எண்ணெய், ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். கட்லெட்டுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நம்ம 3 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொடைமிளகாய் எடுத்து அறுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எடுத்து குட்டி குட்டியாக அறுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சீஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா இதிலே நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம பிரெட் கிராம்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் எவ்வளோ வேணாலும் நல்லா மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி மைதா மாவு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி அதிலேருந்து பிரெட் கிராம்ஸை டிப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த கட்லெட் பீஸ் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ரெட் ப்ரௌனிஷாக வர அளவு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பி நம்மளுக்கு கிடைக்கும். 2 சைடும் நல்லா ஈக்குவலாக கலர் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த கலர் இருக்கணும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லாவே ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு கட்லெட் பிரிக்கும் போதே. இப்போ நம்மளுக்காக கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.